அந்த நாளையில வந்து பொண்ணு தூக்கணுங்கிறாங்க. தாய் மாமன் தான் பொண்ணு தூக்கிட்டு போய் மணமால வச்சிடணும். தாலி கட்ட மட்டும் தாலி கட்டணும்னு சொந்தக்காரன் அப்புறம் தூக்கிக்கலாம். தாலி கட்ட மட்டும் நலுங்கு வைக்கிறாங்க பாரு, அப்பயும் தூக்கிட்டு போகணும். தாலி கட்ட போறாங்க பாரு, அப்ப வந்து மாமன் தூக்கிட்டு முந்தானியில அந்த கூரையில காய்ச்சி கீச்சி முடிஞ்சு தூக்கிட்டு போய் நீச்சு விடணும் மனைக்கிட்ட. அப்புறம் உட்கார வச்சு விடுவாங்க. அவரு பொண்ணு தூக்கணுமா தாய் மாமன்? ஆமா, தாய் மாமன் தான் தூக்கணும். மிஞ்சி பட்டம் தாய் மாமா எல்லாம் அடிச்சது மிஞ்சி போடணும். இப்ப இந்த நாளையில தூக்கணும் ஒத்துக்குவாங்களா? தூக்கணும் எல்லாம் ஒத்துக்கலாம், எல்லாமே ஒத்துக்குவாங்க. யாருமே இல்லைன்னு சொல்றதுக்கு இல்லை. இப்ப தாய் மாமன் தான் பொண்ணை தூக்கிட்டு போய் ஒப்படைக்கணும். ஒப்படைக்கலாம். தாய் மாமனுக்கு பொண்ணு தூக்கணும்னுக்கு அக்கா வரிச்சு வைப்பா. இனி அதுக்குள்ள முழு வரிச்சு வச்சா நீ அரை வரிச்சுனாச்சும் வைக்கணும். சாய்ச்சா முழிச்சா வைக்க வேண்டியது இல்லை. அந்த முறையே இல்லையே. இப்ப ஆறு தூக்குற ஆறு பொண்ணு தேடி தடவுள் பார்த்து ஆறு கல்யாணம் பண்றா. இப்ப தடவுள் பார்த்து பண்றாங்களா? அன்னைக்கு மாப்பிள்ளை வீடு பொண்ணு வீடு பாக்குறாங்களா? பொண்ணு கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு அங்க 5 பேர் 7 பேர் வரணும் இந்த வீட்டுக்கு, பொண்ணு வீட்டுக்கு சோறாக்கி போட்டு எல்லாம் அனுப்பிச்சு விட்டு திரும்பி பொண்ணு வீட்டாரு 7 பேர் 5 பேர் அங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு போகணும். இப்ப ஆறு அப்படி போற இப்பெல்லாம் கிடையாது. என்னோட முடிஞ்சு போச்சு எல்லா காரியமும். இப்ப எந்த பொண்ணு வீடு மாப்பிள்ளை வீடு பாக்குறாங்க? அதெல்லாம் கிடையாது. பொண்ணு மாப்பிள்ளையும் சமாதானம் ஆகி வச்சா பண்றா ஆறு கூட்டி போய் பந்தில் போட்டு மணப்பங்கட்டு சாலங்கர பானை வச்சு அரசாணி நட்டு ஆறு கண்ணால் பண்றா.